சாமி 100 வருடமா பாரம்பரியமா ஒரு தொழில் பண்றோம். ஒரு நாள் இல்ல 1 மாசம் எடுக்கிற முடிவு அந்த தொழிலவே சரிச்சிருக்கு. ஜாதகமே சரியில்லாத ஒரு இப்போ சப்போஸ் எடுத்துக்கலாம், ஒரு ராகு தசை கெட்ட தசை நடக்கிற ஒரு காலத்தில் ஒருத்தன்ட்ட கொடுத்தா அவன் வந்து என்ன பண்ணுவான்? அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு விஷயம் இல்லையே. இப்போ ஒரு துணி கடையை நடத்தின்னு இருக்கிறாரு, நடந்திருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் ஏன் சினிமாவுக்கு போனாரு? என்ன ஆச்சு? நீங்க நீ கூட பார்த்துருக்க படத்தை. இன்னொரு பெரிய ஹோட்டல் அதிபர் இருந்தாரு. என்ன, அவர் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நம்ம கியூவில் நின்று சாப்பிட்றோம். என்ன, அவர் ஒரு பெண்ணோட பிரச்சனை தொழில் சாம்ராஜ்யப்பட்ட ஒன்றும் மாற்றமே கிடையாது. இது உதாரணத்துக்கு சொல்லலாம், துலாலக்கணக்காரன் எல்லாத்துக்குமே சுக்கிரன் வீக்காக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கும். இதை ஏன் நான் இவ்வளவு உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அன் அஸ்ட்ராலஜர் அண்ட் அஸ்ட்ராலஜர் ரோல் ஒரு பிஸ்னஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறேன். தொடர்ச்சியா ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆன உடனே வாழ்க்கை டக்கு 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 டக்குன்னு எரியுது சார். ஒரு சில பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கை டக்கு 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 டக்குன்னு ஜீரோக்கே வந்துருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜாதக அமைப்பு காரணமா? ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அது இப்போ இருக்க நேரத்தில் எல்லா அஸ்ட்ராலஜிஸ்டும் கன்சல்ட் பண்ணி தான் ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல முகூர்த்தம் பார்த்து தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரெண்டு ஆப்போசிட் அதுக்கு காரணம் என்ன சார்? அதாவது வந்து இது ஒரு எக்ஸலண்ட் கொஸ்டின். அந்த பொருத்தம் பார்க்குற ஜாதக எந்த அஸ்ட்ராலஜர் பார்க்கணும்? வைரமும் ப்ளூ சஃபையர் இருக்குல்ல, அது தப்பாக போட்டு விட்டாங்கன்னா எத்தனை பெரிய உயரத்தில் பார்த்தாலும் கீழே வரும். பிடிக்காதவங்களுக்கு ப்ளூ சஃபையர் வாங்கி கொடுத்தாமா, வாங்கி கொடுத்தா அதோட அவங்க இதாகிடுவாங்க. அதனால் இது ஒரு பெரிய நிவர்த்திக்க முடியாத ஒரு பிரச்சனை கிடையாது. ஒரு பவர்ஃபுல் குலதெய்வம் இருக்கும், அந்த குலதெய்வத்தை கும்பிட்டுருக்க மாட்டாங்க. இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்குவாங்க, ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சிப்பான். அந்த பெண்மணிகிட்ட சொல்லுவாங்க, இனிமேல் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடக்கூடாது. அது எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட போய் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அந்த அம்மாவுக்கு மனசு ஆறும்? சுகமே சொல்லு சார். சுகமே சொல்ல சாமி. சாமி 100 வருடமா பாரம்பரியமா ஒரு தொழில் பண்றேன். ஒரு நாள் இல்ல 1 மாசம் எடுக்கிற முடிவு அந்த தொழிலவே சரிச்சிருக்கு. நேற்று ஒரு இன்சிடென்ட் மதுரையில் பார்த்தேன். ஒரு துணிக்கடையில் நடந்த இன்சிடென்ட். 100 வருடமா இருக்க துணிக்கடை வந்து ஏதோ ஒரு முதலீடு கணக்கை சொல்லி பணம் வாங்கி அந்த கடையே 3 நிலைமைக்கு வந்துருச்சு. 100 வருடமா பாரம்பரிய தொழில் பண்ணிட்டு இருக்கவங்கன்னு வந்துச்சு. இதெல்லாம் ஏன் சாமி நடக்குது? கட்டத்துல இருக்குதா இல்ல இவங்க மதி மயங்கிறாங்களா? 100 வருடமா ஒரு முதலாளி இருந்திருக்க மாட்டார். இல்ல சாமி, பாரம்பரிய மாத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாறும்போது இப்ப காரைக்குடியிலலாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா யாருக்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கணும்னு ஆராய்ச்சி பண்ணுவோம். அஸ்ட்ராலஜி இங்க ரொம்ப பெரிய ரோல் பிளே பண்ணும். இன்னாட்ட கொடுத்தா அந்த தொழில் இதாகாது. பை கம்பல்ஷன் ஆர் பை வந்து ஏதாவது ஒரு கட்டாயம், இல்லைன்னா சாய்ஸே இருக்காது, இவர் தான் இருப்பார். அப்படி கிடையாது. சாய்ஸான இருக்காது. ஒரு பயமுறுத்தல், கட்டாயம், ஏதோ ஒரு விஷயத்துல ஜாதகமே சரியில்லாத ஒரு இப்போ சப்போஸ் எடுத்துக்கலாம், ஒரு ராகு தசை கெட்ட தசை நடக்கிற ஒரு காலத்துல ஒருத்தன்ட்ட கொடுத்தா அவன் வந்து என்ன பண்ணுவான்? அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு விஷயம் இல்லையே, அவன் தவறாக தானே எடுத்துப்பான். இப்போ ஒரு துணி கடையை நடத்தின்னு இருக்கிறாரு, நடந்திருக்கலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். அவர் ஏன் சினிமாவுக்கு போனாரு? என்ன ஆச்சு? நீ கூட பார்த்துருக்க படத்தை. இன்னொரு பெரிய ஹோட்டல் அதிபர் இருந்தாரு. என்ன, அவர் ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு நம்ம கியூவில் நின்று சாப்பிட்றோம். என்ன, அவர் ஒரு பெண்ணோட பிரச்சனை தொழில் சாம்ராஜ்யப்படுத்துச்சா இல்லையா? அதுக்கப்புறம் எத்தனை ஹோட்டல் மேலே வந்துருச்சு. ஒரு உணவுன்றது அத்தியாவசியமான பொருள். புரிஞ்சுங்களா? என்ன, இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம். இப்போ நம்ம கண்ணில் பார்க்குற ஒரு விஷயம் கிராண்ட் ஸ்வீட்ஸ். ஒத்துக்கிறீங்களா? கிராண்ட் ஸ்வீட்ஸ் நீங்கள் போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அவங்க ஒரு குடும்பத்தில் சின்ன பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தோன்னா ஒரு வீட்டுக்கு நடுவில் செவுரு கட்டுறாங்க. கட்டின உடனே என்ன ஆயிடுது? அப்படியே அந்த பிஸ்னஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100% 30% வந்துச்சு. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைமை இடத்துக்கு யாரை வைக்கிறோம்? அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணணும். ஆராய்ச்சி பண்ணும்போது எப்படி பண்ணணும்? அடுத்த 30 வருஷத்துக்கு அவன் நல்ல டைம் இருக்கான்னு. ஒரு சில லக்னக்காரங்கள் கண்டிப்பாக தவறான பழக்கங்களை வைத்திருப்பார்கள். இது ஒன்றும் மாற்றமே கிடையாது. இது உதாரணத்துக்கு சொல்லலாம், துலாலக்கணக்காரன் எல்லாத்துக்குமே சுக்கிரன் வீக்காக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருப்பான். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. கன்னியா லக்னக்காரனுக்கு புதன் வீக்காக இருந்துச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப கஷ்டம். லக்னாதிபதியே வீக்காக இருந்துச்சுன்னா. ஆமாம். மீனத்தில் போய் செயல் இருந்துட்டாருன்னா அவனோட திசை வந்து என்ன ஆகும்? புதன்றது நரம்போட அதிபதி, மொத்தமாக நியூராட்டிக் ஆகிடும். ஸோ இதை ஏன் நான் இவ்வளவு உங்களுக்கு அழுத்தி சொல்கிறேன்னா, த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அன் அஸ்ட்ராலஜர் அண்ட் அஸ்ட்ராலஜர் ரோல் ஒரு பிஸ்னஸ் இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணுறேன். ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் போய் 20 கோடி ரூபாய் ஏமாத்தி கேஸ் போட்டு பிடிச்சிருக்காங்க, உங்களுக்கு தெரியும்.
மிகப்பெரிய தொழில் இது. எவ்வளவு லா பார்த்துக்க மாட்டார், எவ்வளவு விஷயங்கள் பார்த்துக்க மாட்டார். அங்க போய் 23 கோடி ரூபா மாட்டிருச்சு. ஆமாம், அதெல்லாம் வந்து இப்போ பெங்களூர் தொழில் சுற்று தன்னை சுட்டு செத்துட்டாரு. கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல அஸ்ட்ராலஜி இருந்திருக்க மாட்டார். இல்லை, அஸ்ட்ராலஜி மீது நம்பிக்கை இல்லாமல். அஸ்ட்ராலஜர் மேல் நம்பிக்கை அது ஒரு காரணம், நான் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். அவங்க வந்து இருக்கக்கூடிய செகண்ட் ஒப்பீனியன் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஒரு அஸ்ட்ராலஜி இருப்பார், அவர் ஒரு பேரசைட்டாக அங்கே இருப்பார். பேரசைட்னா ஒரு ஒட்டுண்ணி மாதிரி. இப்போ நான் சொல்லணும் சாய் செந்தில்கிட்ட, நோ சாய் செந்தில், இந்த மோதிரத்தை நீ போடக்கூடாது. காம்ப்ரமைஸே கிடையாது அஸ்ட்ராலஜியில். பரிகாரம் இருக்குது, காம்ப்ரமைஸ் கிடையாது. அதனால் இந்த 100 வருஷம் இல்லை, 1000 வருஷம் இருந்த பிஸ்னஸ் கூட காணாம போனதெல்லாம் உண்டு. இதில் வந்து காவியமே, இந்த காவியத்தையே படித்து பாருங்களேன். ராமாயணம் என்ன, சாம்ராஜ்யம் அழிஞ்சது. சாம்ராஜ்யம் அழிஞ்சதில்லை. ஒரு சாம்ராஜ்யம் 14 வருஷம் ராமன் ஆளவே முடியலையே, இல்லையா? நிச்சயமா சார். அதனால் வந்து அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அஸ்ட்ராலஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அஸ்ட்ராலஜியை நல்லா பார்த்துட்டு அந்த குருவோட ஆசீர்வாதம் இருந்தால் தப்பிச்சுக்கலாம். சாமி, தொடர்ச்சியா ஒரு சில பேருக்கு கல்யாணம் ஆன உடனே வாழ்க்கை டக்கு 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 டக்குன்னு எரியுது சாமி. ஒரு சில பேருக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னு வாழ்க்கை டக்கு 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 டக்குன்னு ஜீரோக்கே வந்துடுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? ஜாதக அமைப்பு காரணமா? ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்து தான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறாங்க. அது இப்போ இருக்க நேரத்தில் எல்லா அஸ்ட்ராலஜிஸ்டும் கன்சல்ட் பண்ணி தான் ஒரு நல்ல நாள் பார்த்து, நல்ல முகூர்த்தம் பார்த்து, தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் முடிக்கிறாங்க. ஆனால் 2 ஆப்போசிட்டாக இருக்கிறது காரணம் என்ன சார்? அதாவது வந்து இது ஒரு எக்ஸலண்ட் கொஸ்டின். அந்த பொருத்தம் பார்க்குற ஜாதக எந்த அஸ்ட்ராலஜர் பார்க்குறது? ஒரு 20 வயசு 23 வயசுல கல்யாணம் பண்ணுறீங்க, 35 வயசுக்கு வரைக்கும் ஒரு பொருத்தம் பார்க்கணும். அதே ஜாதகத்துக்கு 35 வயசுக்கு மேலே என்ன பொருத்தம் வரும்னு பார்க்கணும். 35 to 55, 55 to 70. இது மூணு செக்ஷனாக பிரிக்கணும். இந்த 3 செக்ஷனாக பிரிச்சுட்டு கல்யாணம் பண்ணும்போது என்ன திசை நடக்குது, நடுவில் என்ன திசை வருது, எண்டில் என்ன திசை வருது, இந்த 3ஐயும் பார்த்துட்டோம்னா, நல்ல கரெக்டாக பார்த்து சொன்னோம்னா கண்டிப்பாக வந்து ஓவர் நைட்டில் வந்து அவனுக்கு விஷயம் மாறிடும். ஓவர் நைட்டில் விஷயம் மாறிடும். 2 பேருக்கு நல்ல திசை நடக்கும். நல்ல திசை நல்லா இதெல்லாம் விட்டுருவான். நம்மளால இந்த மேட்டரே விட்டுருவான். என்ன கார் வாங்கி கொடுக்குறாங்க, தட்சணை என்ன நகை வாங்கி கொடுக்குறான்னு கேட்பான். என்னுடைய ரிசர்ச்சில் வந்து இந்த வைரம் தான் மிகப்பெரிய நெகட்டிவ் உண்டாகும். வைரமும் ப்ளூ சஃபையர் இருக்குல்ல, அது தப்பாக போட்டு விட்டாங்கன்னா எத்தனை பெரிய உயரத்தில் பண்ணாலும் கீழே வந்துடும். பிடிக்காதவங்களுக்கு ப்ளூ சஃபையர் வாங்கி கொடுத்தாமா, வாங்கி கொடுத்தா அதோட அவங்க இதாகிடுவாங்க. அதனால் இது ஒரு பெரிய நிவர்த்திக்க முடியாத ஒரு பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த பிளானட்ஸ், அப்புறம் கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல் குலதெய்வம் இருக்கும். அந்த குலதெய்வத்தை கும்பிட்டுருக்க மாட்டாங்க, இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிக்குவாங்க. ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சிப்பான். அந்த பெண்மணிகிட்ட சொல்லுவான், இனிமேல் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடக்கூடாது. அது எப்படி ஒத்துக்க முடியும்? நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட போய் உங்கள் குலதெய்வத்தை கும்பிடக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அந்த அம்மாவுக்கு மனசு ஆறும் இல்லையா? டெய்லி போய் கும்பிட்டு வந்த அந்த அம்பாவில் நாலேருந்து கும்பிடக்கூடாது, நீ நேரம் இந்த இவர் தான் கும்பிடணும், எப்படி ஒத்துரும்? ஸோ இந்த இறை வழிபாடு, இந்த குலதெய்வம் கும்பிடுதல், இந்த பொருத்தம் கரெக்டாக பார்த்தா உச்சத்துக்கும் போவான். இது தவறாக பார்த்தா கீழே வந்துடும். இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இதுக்கு வந்து திருப்பி அகத்தியர் ஜீவனால இதுதான் சொல்றாரு. ஒருவேளை உஷாராகி ஓடி வந்தான்னு வச்சுங்க, காப்பாற்றி விட்டுறாரு. தெரிஞ்சோ தெரியாமலோ, நான் தெரிஞ்சோ அப்படிங்கிறது டாக்டர் அட்வைஸின் பேர்லையோ இல்லை இவங்களா சுயமா முடிவெடுத்து ஒரு கருக்கலை பண்ணலாம், இப்போதைக்கு அது வேணாம்னு சொல்லி ஒரு கருக்கலை பண்ணா அந்த கர்மாவின் பாவம் நம்மளை சார்ந்த சார். உங்களுடைய அகரத்தில் கருணை என்ன? இறைவன் கொடுத்த ஒரு வரம். அது ஒரு கொலை, கலைப்புன்னு சொல்லிக்கிறது நீங்க சட்டத்திலும் தப்பிச்சுக்கிறதுக்காக சொல்ற ஒரு விஷயம். ஒரு விந்துவை நீங்க மைக்ரோஸ்கோப் கீழே பார்த்தீங்கன்னா அது உயிரோட வாலாட்டிட்டு போகும். அது போய் முட்டையோட சேர்ந்த உடனே ஸ்டார்ட் ஆகிடும் சயின்ஸில். இவன் கலைப்பு பண்ணுறதுன்றது வந்து அதை பண்ணுனா என்ன ஆகும்னா, கிட்டத்தட்ட அந்த ஒன்றும் அறியாத ஒரு உயிரை நீங்கள் கொன்னா நீங்களா உருவாக்கிட்ட ஒரு உயிர், அதுவாக வந்து உங்களுக்குள்ள உருவாகலை. இப்போ தவிர்க்க முடியாத சில காரணங்களால் அந்த குடும்பத்தோட ஒரு விஷயங்கள், அது ஒரு கற்பழித்தனால ஒரு கருக்கலைப்பு, ஒரு நோயினால ஒரு கருக்கலைப்பு, ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு உயிரை, அதெல்லாம் தப்பாக நம்மளுடைய கலோக்கியலான பாஷையில் சொன்னால் நம்ம கொழுப்படுத்து போய் சேர்ந்த தவறுக்கு நம்ம சந்தோஷத்து தவறுக்கு போய் நம்ம சந்தோஷத்துக்கு போய் ஒரு தவறை பண்ணிட்டு அது 3 மாசமா 4 மாசமா இருக்கும்போது கருக்கலை பண்ணால் அது மிகப்பெரிய கொலை. அது வந்து அந்த பாவத்துக்கு வந்து என்ன தண்டனை நமக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி டாக்டர்ஸை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்க யாரும் நிம்மதியாக இருந்துருவாங்க. எனக்கு தெரிஞ்ச நங்கநல்லூர்ல ஒரு டாக்டர் பண்ணவே மாட்டாங்க, நினச்சி வெளியே போயிடுவாங்க. வேற யாரோ பண்ண சொல்லிட்டு வேற டாக்டர்ஸை அனுப்பிச்சிட்டு அவங்க வெளியே போயிடுவாங்க, வரவே மாட்டாங்க. அதுக்கு பேஷண்ட்டே பார்க்க மாட்டாங்க.
செய்யக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு டாக்டர் பண்ணி அவங்களுக்கு உடல்நலமெல்லாம் ரொம்ப இதாகி ரொம்ப கேவலமாயிட்டாங்க. அவங்க லைஃபே கேவலமாயிடுச்சு. அவங்களுக்கு சந்ததியே இல்லை. என்கிட்ட வந்து நாடி படிக்கும்போது கிளியராக வந்துச்சு. அதில் 5 மாதமா 6 மாதமெல்லாம் அந்த அம்மா கருக்கலை பண்ணியிருக்காங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்காங்க அவங்க. ஒரு ஒரு குழந்தை கூட சரியா செட்டில் ஆகல. முருகா. பரிகாரமும் வரல. ஆமா, இதுக்கு எப்படி பரிகாரம் வரும்? அவருக்கு தெரியாதா? ஐயாவுக்கு தெரியாதா? அகத்தியர் ஐயாவுக்கு? இன்னொரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு இதில் பதிவிட விரும்புகிறேன். இந்த பல்லி அடிக்கக்கூடாது. நிறைய பேர் அடிக்க மாட்டாங்க. அடிக்கவே கூடாது. ஒரு சில பேர் டிஸ்டர்பன்ஸ் சொல்லி மருந்து, இந்த கரப்பாம்பூச்சி மருந்து வைக்கிறப்ப அது துரத்தி விடுறதுக்கு வழி பார்த்துக்கலாம். ஒரு சில பேர் அடிச்சு அது ரெண்டாகி வால்லாம் துடிச்சிட்டு இருக்குது. பல்லி வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் பல்லி அடிச்சு அவருக்கு பரலட்டி கட்ட வந்துச்சு. 2வது லைஃப். எந்த கையில் அடிச்சா அந்த கைக்கு பரலட்டி கட்ட வந்துச்சு. கையும் காலம் விழுந்து போச்சு. மிகப்பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தவர். அதனால தெரியாத நம்ம ஒரு எறும்பு குதிச்சிடுறோம், தெரியாத ஒரு கொசுவை அடிச்சிடுறோம், அதெல்லாம் 2வது விஷயம். இப்போ நம்ம இந்து கலாச்சாரப்படி உங்களுக்கு சொன்னது என்ன, ஏன் கருக்கலைப்பு போயிட்டீங்க? அது மனித சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு பசுமாட்டை துன்புறுத்தி பாருங்களேன். 6 மாசத்துக்கு அப்புறம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க பாருங்க. பசுமாட்டுக்கு துன்புறுத்தல் கொடுத்து பாருங்க. இல்லையா? ஒரு பர்சனல் ஸ்டோரி எனக்கு இருக்கு சாமி. ஒரு தெரிஞ்ச பையன் பண்ணது மரணத்துல கொண்டு போய் விட்டுருக்கு. அவன் என்ன பண்ணானோ அதுவே ரிவர்ட் ஆகி பசுமாடே குறுக்குல வந்து விழுந்து பைக்ல இருந்து ஆக்சிடென்ட். கருக்கலைப்பெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம். நெஞ்சான நன்றிகள் சாமி. தேங்க்யூ. சுமன்.